வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். திங்கட்கிழமை மார்ச் மாதம் 18ஆம் தேதி சோபக்கிருத வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை, நவமி, யோகம் சித்த அமிர்த யோகங்கள். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்தில் 3 கிரகம், 12ஆம் இடத்தில் 3 கிரகம். 3, 6 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான புதன் 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் என்கின்ற அற்புதமான யோகம் ஏற்பட்டிருக்கிறது. நெகட்டிவ் பிளானட் நெகட்டிவ் பிளேஸுக்கு போனால் பாசிட்டிவ் ரிசல்ட். 2 நெகட்டிவ் பிளேஸ், 3, 12 நன்மை செய்யாத இடம். அதற்கு அதிபதி புதன். மேஷத்துக்கு புதன் நல்லது பண்ணார். அது இப்போ 12ஆம் இடத்தில் போய் மறைவு பெற்று நீச்சமடைந்ததால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் முதலிடம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிற சுய தொழில்களாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் நீங்கள் தான், உங்கள் துறையிலே நீங்கள் தான் நம்பர் 1. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. 11ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய யோகம் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்திலே சூரியன் இருக்கும்பொழுது எதை செய்தாலும் அது வெற்றி என்று சொல்லப்படுகிறது. 11ஆம் இடத்து சூரியனை பற்றி ஏராளமான இடங்களிலே வெகு உயர்வாக பேசப்படுகின்றன. ஒருவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக மந்திரம் சொன்னால் கூட அந்த மந்திரத்தில் 11ஆம் இடத்து கிரகங்களை பற்றியும் 11ஆம் இடத்து சூரியனை பற்றியும் சொல்லித்தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. 11ஆம் இடத்திலே கிரகங்கள் இருந்தால் எப்படி நன்மை செய்யுமோ அப்படி நன்மை செய்யட்டும் அப்படின்னு தான் ஆசீர்வாத மந்திரமே வரும். அதனால் அவ்வளோ நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கு 11ல் சூரியன், புதன், ராகுங்கிறது பெரிய யோகம். அதன் பலனாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், பண வரவு அதிகமாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். மனதிலே ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படும். சந்தோஷத்திலே துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. 2 குடைவன் ராசியை கடப்பதால் யோகம். 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 10ஆம் இடத்திலே சூரியன், புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் நன்மை. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் உள்ளம் பூரிப்படையும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே மிக அற்புதமான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இப்போ எழுதுகிற பரீட்சையிலலாம் நீங்கள் 100க்கு 100 மார்க் வாங்குவீங்க. எழுத போகும் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண், எழுதி முடித்த தேர்வுகளிலும் நல்ல மார்க் கிடைக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். எந்த இடத்தில் அட்மிஷன் கிடைப்பது ரொம்ப கடினம் என நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வருவா, வந்து சேரு, ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அத்தகைய ஒரு நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி. வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வீடு வாங்கலாமா என யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். வீடு தான் ஒன்று இருக்கே, மறுபடியும் எதுக்கு வீட்டிலே போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்பொழுது பூமி லாபம் ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் வாங்கலாம். வீடு அல்லது காலி மனை அல்லது விவசாய பண்ணை, ஃபார்ம் லேண்ட், அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ,
உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், அதை வாங்கி போடும். பின்னால் உங்களுக்கு பெரிய அளவில் அது வந்து நிலை போகும், நல்ல விலைக்கு போகும், பல மடங்கு விலை உயரும் அந்த இடத்துல. எனவே நீங்கள் இப்பொழுது அசையா சொத்திலே முதலீடு செய்யலாம். ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மை செய்யும் கிரகங்கள் 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. செவ்வாய், சுக்கிரன், சனி 3மே நல்ல பொருள். சிம்மத்திற்கு செவ்வாய் பெரிய யோகத்தை கொடுக்கும் கிரகம். சனி 7 குடைவன், சுக்கிரன் 10 குடைவன், செவ்வாய் 4 குடைவன். 4, 7, 10 இந்த 3 கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் 7ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய யோகம். ஏன் பெரிய யோகம்? எப்படி பெரிய யோகம்? சிம்மத்திற்கு அப்படி என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்டு விடுவார்கள். அதனால தான் இந்த எல்லாத்தையும் காரணங்களை எல்லாம் சொல்லிடுறேன். பூர்வாங்க பீடிகையில் இதெல்லாம் சொல்லிடுறேன். 4 குடைவன், 7 குடைவன், 10 குடைவன், 4th, 7th and 10th லார்ட் ஹேவ் கம்பைன்டு டுகெதர். ஒன்றா சேர்ந்துருது பெரிய யோகம். இன்னும் உங்களை யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு யாராலும் தீமை செய்ய முடியாது. ஆனால் நன்மை செய்தால் பல மடங்கு அதிகமாக நன்மை நடக்கும். உங்களுக்கு யாராவது கொஞ்சம் நன்மை பண்ணால் கூட அதை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிட்டு. எனவே தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்ப உறவுகள் வலுப்பெறும், வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே விரிவடையும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். 5 குடைவன் 9இல் இருப்பதால் பதவி உயர்வு. எல்லா விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்திலே நீச்சமடைந்து சூரியன், ராகு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். கன்னி ராசிக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன், உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. முன்னெச்சரிக்கையாக ஒரு மாஸ்டர் செக்அப் ஒன்று பண்ணிடுங்க. வண்டி வாகனங்களை ஓட்டி வரும் பொழுது பத்திரமாக ஓட்டி செல்ல வேண்டும். சாலை விதிகளை மதிக்க வேண்டும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தன காரகனாகிய குரு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறும். எனினும் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே 5 குடைவனோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதியும் 7 குடைவனும் சனியோடு 5இலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே பதவிகள் கிடைக்கும், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும். திருமணமாகி பல வருடங்களாக இன்னும் குழந்தையே பிறக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கும். ஒரே ஒரு குழந்தை தான், ஆனால் அது வயசாயிடுச்சு, 10 வயசாயிடுச்சு பெரிய குழந்தைக்கு. இனிமேலாம் போய் பெற்றுக்கலாமா அப்படின்னா இப்போ தான் பிறக்கும். அப்போ தான் அந்த பெரிய குழந்தை சின்ன குழந்தைய பார்த்துக்கணும். நீங்கள் அதுக்கிட்ட பார்த்துட்டு சொல்லி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம். கடத்தருவுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். தங்கச்சி பாப்பாவை நல்லா பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்கணும். என்ன அது அழுதா இந்த கிளுகிழுப்பை காமி அப்படின்னு அதை கையில் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஏற்று விட்டோம்னா கூட சினிமாக்கெல்லாம் போயிட்டு வரலாம். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆள் வேணும்ல. அதனால் பெரிய பையன்கிட்ட சின்ன குழந்தைய விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு போகலாம். இன்னொரு குழந்தை பிறக்கும். 10 வயசு வித்தியாசத்தில் 2வது குழந்தை பிறக்கும். இப்போ அதற்கான நேரம் வந்து ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கு சாயந்தரம் 5:35 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. நாளை மாலை 5:35க்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டே போனீங்கன்னா யாராவது பாக்கெட்டில் கை விட்டு எடுத்துருவாங்க. கூட்ட நெரிசலான இடங்கள் மார்க்கெட்லலாம் போகும்போதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய பர்ஸெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். விலை உயர்ந்த செல்ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க வெளியே. ஒரு சாதாரண இந்த பழைய காலத்தில் வந்தது பட்டன் டைப்பு செல்ஃபோன், அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. நம்ம கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் வெளியிலலாம் போகிறதா இருந்தால் சிம் கார்டு இதுலேருந்து எடுத்து அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த விலை உயர்ந்த ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடத்தில் 3 கிரகம், 4ஆம் இடத்தில் 3 கிரகம், 5ஆம் இடத்தில் குரு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். லேசான முன்னேற்றம் தொழிலில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் பண்ணணும், அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. எனவே இது ஒரு நல்ல ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2ஆம் இடத்திலே செவ்வாய், சனி, சுக்கிரன். 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு. 4ஆம் இடத்திலே குரு. 6ஆம் இடத்தில் சந்திரன். 9ஆம் இடத்தில் கேது. இந்த கிரக அமைப்பு மகரத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி பெரியதாக இருக்கும், ரொம்ப பெரியதாக இருக்கும். யூ வில் சி பிக் மணி. லைஃப்ல பிக் மணி பார்க்கறது எப்போ அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போதான் நகரத்துக்கு இப்போதான் பிக் மணி, பெரும் தொகை, பெரிய அமௌண்ட்டு. நிறைய சைபர் போட்டதெல்லாம் இந்த 6, 7 சைபர் 8 சைபர்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் என்னன்னு இப்போதான் பார்க்க போறீங்க. பெரிய பெரிய தொகையை நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். செல்வ செழிப்பு மிகுதியாகும். ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது. செவ்வாயும் சுக்கிரனும் ராசியில் உள்ள சனியோடு இணைந்து விட்டாங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி 3 கிரகம் உங்க ராசியில் ஒன்னா சேர்ந்துருக்கு. செவ்வாய், சுக்கிரன், சனி. இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கும். ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி, பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசையா சொத்து வாங்குவீர்கள். நிலம், வீடு, மனை, தோப்பு, தோட்டம், அந்த மாதிரி ஏதாவது பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். மார்க் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஏதாவது பரீட்சை எழுதினா நல்ல மார்க் வாங்கலாம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே வரும். உங்களையே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொன்னால் எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் மார்க். அதனால் மாணவர்களுக்கு இப்போ ரொம்ப அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மீன ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் தேதி முடிவாகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற டைம். நீங்கள் எப்படி உங்களுடைய வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏதாவது கற்பனை செய்திருந்தால், இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜினேஷன் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதே மாதிரி இப்போ நிஜமாகவே எதிர வந்து நிற்பார். அதனால் உங்களுடைய திருமண நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை இப்பொழுது நீங்கள் சந்திப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் அந்த வாழ்க்கை துணை அமைவார். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே பெரிய வருமானம் கிடைக்கும். 10ஆம் இடமான தொழிற்சானத்தை 10 குடைய குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். 10 குடைவன் குரு, ராசி அதிபதியும் குரு, 10 குடைவனும் குரு. 2ஆம் இடமான மேஷத்திலிருந்து 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தொழிலில் நல்ல வளர்ச்சி. ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிஞ்சிடும். கவலையே படாதீங்க. நல்ல டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.
தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.